அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து இருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசுவோடு இணைந்து வாழுகிற அத்துணை மக்களையும் தூய ஆவியானவர் வழிநடத்தி செல்லுகிறார் என்றும், அந்த தூய ஆவியானவர் வாழ்வு தருகிற இறை வார்த்தையின் அடிப்படையில் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிற அந்த ஒளியின் பாதையில் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வதால் நரகத்திற்கு நம்மை இட்டு செல்லுகிற பாவம் என்கிற சட்டத்தில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டு விட்டோம் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவோடு வாழ்வதற்கும் இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இயேசுவோடு வாழும் போது நம் உள்ளமும் இயேசுவின் உள்ளமும் ஒன்றுபட்டு இருக்காது. இயேசுவோடு வாழும் போது நம் ஆவியும் இயேசுவின் ஆவியும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து இருக்காது. இவ்வாறு இயேசுவோடு வாழும் போது நம் உள்ளமும் இயேசுவின் உள்ளமும் ஒன்றுபட்டு இராததால் நம் மனநிலையும் இயேசுவின் மனநிலையும் மாறுபட்டு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பணி வாழ்க்கையில் இயேசுவோடு வாழ்ந்த திரு தூதர்கள் வாழ்க்கையில் நாம் இதைத்தான் பார்க்கிறோம். இயேசுவின் திரு தூதர்களில் ஒருவராகிய யோவான் இயேசுவோடு வாழ்ந்தார். இயேசுவோடு அவர் இணைந்து வாழவில்லை. எனவேதான் யோவானின் மனநிலையும் இயேசுவின் மனநிலையும் மாறுபட்டு இருந்ததாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 49-50 இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. பேதுரு இயேசுவோடு வாழ்ந்தார், ஆனால் இயேசுவோடு இணைந்து வாழவில்லை. எனவேதான் பேதுருவின் மனநிலையும் இயேசுவின் மனநிலையும் மாறுபட்டு இருந்ததாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22-23 இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இவ்வாறு இயேசுவோடு வாழ்ந்த திரு தூதர்கள் இயேசுவோடு இணைந்து வாழாததால் அவர்கள் மனநிலையும் இயேசுவின் மனநிலையும் மாறுபட்டு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இதே திரு தூதர்கள் பரிசுத்த ஆவியில் புது பிறப்படைந்த பிறகு இயேசுவோடு இணைந்து வாழ்ந்ததாகவும் அவர்கள் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்ததாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு இணைந்து வாழ முயற்சிக்கிற நாம் சில நேரங்களில் ஊன் இயல்பின் தன்மையில் ஊன் இயல்பின் மனநிலையில் நாம் தவறு செய்கிறோம் என்று சொன்னால் நாம் இயேசுவோடு வாழ்கிறோம், இயேசுவோடு இணைந்து வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். இயேசுவோடு நாம் எப்பொழுது இணைந்து வாழ முடியும்? தூய ஆவியில் புது பிறப்பு அடையும் போதுதான் நாம் இயேசுவோடு இணைந்து வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு நிக்கோதேமை பார்த்து சொல்லுவார், ஒருவர் தூய ஆவியால் பிறந்தால் அன்றி நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லுவார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீரினால் பிறப்படைந்திருக்கிற நாம் தூய ஆவியால் புது பிறப்படையும் போதுதான் இயேசுவோடு இணைந்து வாழ முடியும், ஒன்றித்து வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் தூய ஆவியில் புது பிறப்படைவோம். அப்பொழுது ஆவிக்குரிய இயல்பில் இயேசுவோடு நாம் ஒன்றித்து வாழ்வோம், இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். அப்பொழுது தூய ஆவியானவர் நிலை வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்வதால் இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வாழ்வோம், கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம், இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில்
உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தூய ஆவியில் புது பரப்பு அடைந்தால்தான் அது சாத்தியம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் தூய ஆவியில் புது பரப்படைந்து ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தி இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.